தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடா? மீண்டும் வரிசை, மக்கள் பதட்டம். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்கின்றார் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர். பாதுகாப்பு அமைச்சின் செலவு அறிக்கை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பலர் பாதாள உலகிற்கு ஆதரவு. ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே. ஜனாதிபதி விசேட உரை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு கொண்டு குற்றம் சுமத்தும் சுனில் பட்டகல. கலேமுல்ல சஞ்சீவவின் மரணம் தொடர்பில் வெளியான தீர்ப்பு. லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படாத நிறுவனம் அறிவிப்பு. அன்றகுமார அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள். கலகொடாத்தே ஞானசார தேரர் குற்றச்சாட்டு. அரசாங்கம் மாறிவிட்டது, அரசு இன்னும் மாறவில்லை. லால்காந்த கருத்து. யாழ் வைத்தியசாலை கிளினிக் சேவைகள் இன்று முதல் வழமைக்கு. புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப்பொருள் ஊடுருவல்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிப்பு. ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு. பதவி விலகப் போகின்றாரா அர்ஜுனா? வெளியான முகப்புத்தக பதிவு. ரம்லான் நோன்பு நாளை முதல் ஆரம்பம். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் TJAS ராஜகருணா தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருள் ஓடர்களை நிறுத்துவதாக இந்த உறுதிப்படுத்தலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்றைய தினத்திற்கு தேவையான எரிபொருள் இருப்பு ஏற்கனவே விநியோகஸ்தர்களால் ஓர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.